இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதார் அட்டை பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான அடையாள ஆவணமாக இருந்து வருகிறது. இதற்கு காரணம் அரசு மற்றும் தனியார் என அனைத்து இடங்களிலும் இதனுடைய தேவை கட்டாயம் உள்ளது. வங்கி கணக்கு துவங்குவதிலிருந்து அனைத்து இடங்களிலும் ஆதார் எண் கேட்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆதார் அட்டையை கிழிந்து விட்டாலோ அல்லது தொலைத்து விட்டாலோ அதை பற்றி யாரும் பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை. காரணம், ஆதார் எண்ணை வைத்து ஆதார் ஆவணத்தை இ-சேவை மையங்களுக்கு சென்று ஆதார் எண் கொடுத்து ஆதார் அட்டையை பெற முடியும். ஆனால் இவ்வாறு பெறும் ஆதார் ஆவணங்கள் எளிதில் கிழிந்து விடுவதற்கும் மற்றும் சீக்கிரமாக பயனற்று போவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அரசிடமிருந்து முதலில் அனைவருக்கும் வழங்கப்பட்ட பிவிசி ஆதார் கார்டு என்பது ஏடிஎம் கார்டை போன்று உறுதியானது மற்றும் அனைத்து அம்சங்களும் கொண்டது. இது போன்ற பிவிசி ஆதார் கார்டுகளை பெறுவதற்கு முதலில் ஆதார் லெட்டர் எனப்படும் யுஐடிஐ அஞ்சல் மூலமாக அசல் ஆதார் பிவிசி ஆதார் அட்டையினை பெற முடியும். ஆனால் தற்போது நாம் பெறக்கூடிய ஆதாரமானது ஆதார், அதாவது டிஜிட்டல் வடிவத்தில் நாம் பெறக்கூடிய ஆதார் ஆவணமாகும். தற்போது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை விட பிவிசி ஆதார் கார்டு கட்டாயம் தேவைப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த ஆதார் அட்டையை நீங்கள் ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்தால் போதும், உங்களுடைய வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். இதற்கு நீங்கள் 50 ரூபாய் பணம் மட்டும் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இது எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. நீங்கள் ஏடிஎம் கார்டு போல் இதை நிரந்தரமாக வைத்துக்கொள்ள முடியும். இந்த பிவிசி ஆதார் கார்டை எப்படி ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு myAadhar.uidi.gov.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. myAadhar வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். வெல்கம் டு myAadhar இருக்கும். பாட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிவிசி ஆதார் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அந்த ஆதார் கார்டு பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் 50 ருபீஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆதார் நம்பர், என்ரோல்மெண்ட் ஐடி 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆதார் நம்பரும் என்டர் பண்ணலாம், அப்படி இல்லைனா என்ரோல்மெண்ட் ஐடியும் என்டர் பண்ணலாம். ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகாமல் இருந்ததுன்னா மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் தற்போது என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 6 நம்பர் கொண்ட ஓடிபி உங்களோட மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ண பிறகு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணாலே இதில் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பிவிசி ஆதார் கார்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு தான் இந்த பிவிசி ஆதார் கார்டு போஸ்ட் மூலமாக வரும்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இது ஸ்பீடு போஸ்ட் மூலமாக தான் வரும். அதற்கான ட்ராக்கிங் ஐடியும் கொடுத்துருவாங்க. அதன் மூலமாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். 50 ருபீஸ் மட்டும் ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் க்ளோஸ் ஆகிடும். அது க்ளோஸ் ஆன பிறகு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டியர் ரெசிடென்ட் சொல்லிவிட்டு உங்களுக்கான எஸ்ஆர்என் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வைத்து தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். அதில் கீழே மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் பேமெண்ட் சொல்லியிருக்கும். நீங்கள் 50 ருபீஸ் பே பண்ண சொல்லியிருப்பாங்க. இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி 50 ருபீஸ் அமௌண்ட் பே பண்ணுறங்க. பே பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு myAadhar வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் ஆதார் பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்க எஸ்ஆர்என் நம்பர் மற்றும் கேப்சா கோடு என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுடைய பிவிசி கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இதன் மூலமாக அதோடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி பிவிசி ஆதார் கார்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.